ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். நாளை ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் அதோடு சேர்ந்து பரணி நட்சத்திரம் சேர்ந்தே வருவது. நாம் இந்த நாளை தவற விடாமல் முருகன் வழிபாட்டை மேற்கொண்டமையானால் நிச்சயமாக நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் நம்மை விட்டு விலகும். எல்லோருக்கும் பண தேவை என்பது மிக முக்கியமானது. அதே மாதிரி தொழிலில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றாலும், நல்ல வேலை கிடைக்கவில்லை என்றாலும் இந்த நாளை நாம் தவற விடாமல் நாம் முருகன் வழிபாட்டை மேற்கொண்டமையானால் நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பரணி நட்சத்திரம் இருப்பதால் காலை 6 to 7 இந்த சூரிய ஒரே டைமில் நாம் இந்த முருகன் வழிபாட்டை மேற்கொண்டால் நிச்சயமாக நமக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும். அருகில் முருகப்பெருமான் கோவில் இருந்தால் நம்மால் செல்ல முடிந்தால் நாம் கோவிலுக்கு சென்று ஒரு அகல் தீபமோ அல்லது 6 நெய் தீபமோ ஏற்றி விட்டுவிட்டு வரலாம். பிறகு நாம் அர்ச்சனைக்கு செவ்வரளி மலர்களையோ அல்லது செவ்வாழையோ 6 செவ்வாழை வாங்கி கொண்டு சென்று முருக பகவானுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு நாம் வரலாம். நல்ல பலன் கிடைக்கும். நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் நம்மை விட்டு விலகும். அதே மாதிரி நம்மால் முடிந்தால் 2 பேருக்காவது தான தர்மங்கள் செய்யலாம். அதாவது தானத்திலே சிறந்தது அன்னதானம் செய்யலாம். அன்றைக்கு காலை பரணி நட்சத்திரம் இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை ஆதலால் நாம் சூரிய ஒரே டைமில் அதாவது 6 to 7 நாம் முருகப்பெருமானை வழிபடலாம். அப்படி முடியவில்லை என்றால் மாலை 6 மணிக்கு நாம் வழிபடலாம். கிருத்திகை நட்சத்திரம் இருப்பதால் மாலையும் நாம் முருகப்பெருமானை வழிபடலாம். கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் வீட்டிலே நாம் எளிமையாக வழிபடலாம். படம் இருந்தாலோ சிலை இருந்தாலோ, படம் இருந்தால் துடைத்துவிட்டு சந்தனம் போட்டுட்டு, சிலை இருந்தால் ஒரு சிறிய பால் அபிஷேகமாவது செய்து வைத்துவிட்டு ஒரு எளிமையான நெய்வேத்தியம் செய்து வைக்கலாம். சர்க்கரை பொங்கல் பாயசம் செய்து வைக்கலாம். முடியவில்லை என்றால் பால் பழம் வைத்துவிட்டு நாம் முருகப்பெருமானுக்கு 6 அகல் தீபம் அல்லது ஒரு நெய் தீபமாவது ஏற்றி வைத்துவிட்டு நாம் எளிமையாக வழிபடலாம். நமக்கு தெரிந்த முருகன் பாடல்களை நாம் பாடலாம். சஷ்டி கவசம் சொல்லலாம். திருப்புகழ், வேல்மாறல் படிக்கலாம். அப்படி இல்லை என்றால் ஓம் சரவணபவ என்று 108 முறை நாம் சொல்லலாம். இந்த நாளை தவற விடாமல் முருக வழிபாட்டை மேற்கொண்டமே ஆனால் நிச்சயமாக நமக்கு வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சேர்ந்து வரும் இந்த நாளை தவற விடாமல் நாம் முருகன் வழிபாட்டை மேற்கொண்டால் முருகனுடைய அருள் ஆசையை நாம் பெறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.